புஷ்பா 2 பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது ரிவ்யூ வீடியோ கிடையாது, ரோஸ்ட் வீடியோ கிடையாது. இந்த புஷ்பா படத்தை பார்க்கும்போது என் மனசுக்குள்ள என்னமெல்லாம் தோணுச்சுங்கிறத பத்தின ஒரு ஜாலியான டிஸ்கஷன் தான். நாம ஒரு 5 ரூபா டிக்கெட் எடுத்துட்டு குடும்பத்தோட அரசு பூங்காவுக்கு போனா எப்படி ஒரு மைண்ட் செட்ல போவோம்? ஒரு 1000 ரூபா டிக்கெட் எடுத்துட்டு ஒரு தீம் பார்க்குக்கு போனானாக்கா எந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்போட போவோம்? அந்த மாதிரி தான் நீங்க சாதாரணமா வெற்றிமாறன் படங்களை பார்த்துட்டு பாலாவோட டைரக்ஷன்ல வந்த படங்கள் எல்லாம் பார்த்துட்டு வரக்கூடிய மனநிலையில ப்ளூ சட்டை மாறன் மாதிரி பூத கண்ணாடியை வச்சுட்டு எங்கடா லாஜிக் இருக்கு, எங்கடா ஸ்கிரீன் பிளே இருக்குன்னு தேடிட்டு இருந்தீங்க வச்சுங்க, மனநலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில சேர்க்கிற மாதிரி ரொம்பவே அன்கண்டிஷன் ஆயிருவீங்க. இந்த படத்துக்கு நீங்க டிக்கெட் எடுத்து போகும்போது மூளையை கழட்டி ஒரு மூளையில போட்டு போனா தான் இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். இது புஷ்பா வேர்ல்டு. இந்த புஷ்பாவோட உலகத்துக்கு வரதுக்கு நீங்க ஒரு தனி மைண்ட் செட்ல வரணும். 90ஸ்ல வந்த பாலையா படங்களை எல்லாம் ஆந்திரா மக்கள் வேற மாதிரி மனநிலையில பார்ப்பாங்க. நம்ம தமிழ் ஆடியன்ஸ் எப்படி பாக்குறதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி என்ஜாய்மெண்டா பார்ப்போமோ அந்த மாதிரி ஒரு மனநிலையில நீங்க இந்த புஷ்பா படத்துக்கு வந்தானாக்கா தான் இந்த படத்தை நீங்க என்ஜாய் பண்ண முடியும். அதாவது 90 கிட்ஸுகளோட ஜாலி மேன் பாலையானா 2K கிட்ஸுகளோட ஜாலி மேன் தான் நம்ம அல்லு அர்ஜுன். படத்துடைய ப்ரொடக்ஷன் டிசைன், படத்துடைய காஸ்டியூம், ஆர்ட் டிபார்ட்மெண்ட் இந்த படத்தை வேற லெவல்ல கொண்டு போயிருக்காங்க. இந்த படத்தை ஃபுல் அண்ட் ஃபுல் தனி ஒரு தூணா நின்று தாங்கிறது நம்ம அல்லு அர்ஜுன் தான். அல்லு அர்ஜுன் எப்பா மனுஷனாயா நீயே? இது ஆக்ஷன் ஆகட்டும், ரொமான்ஸ் ஆகட்டும், டான்ஸ் ஆகட்டும், சென்டிமெண்ட் ஆகட்டும், எப்பா எல்லா சீன்லயுமே சும்மா பூந்து விளையாடி இருக்காரு. ஆக்ஷன் சீன்ல சும்மா அதகலம் பண்றாரு. ரொமான்ஸ் சீன்ல எப்பா டேய் இவர் அல்லு அர்ஜுனா இல்ல மல்லு அர்ஜுனா இல்ல வெப் சீரிஸ் பாக்குற உள்ளு அர்ஜுனான்னு நமக்கே டவுட் ஆகுற அளவுக்கு சும்மா ரொமான்ஸ் சீன்ல பூந்து விளையாடி இருக்காரு. அல்லு அர்ஜுனோட ஒய்ஃபை பார்த்துருக்கும். டே எப்பா டேய் என்னடா பண்ணி வச்சிருக்கான்னு அவங்களே பொறாமப்படக்கூடிய அளவுக்கு சும்மா வேற லெவல் ரொமான்ஸ். சாதாரணமா படங்கள்ல எல்லாமே ஹீரோ ஹீரோயின் லவ் பண்ணும் போதே டான்ஸ் ஆடுவாங்க. அதுல ரொம்பவே வேற மாதிரியான டான்ஸ் எல்லாம் ஆடுவாங்க. இந்த படத்துல இவங்க புருஷன் பொண்டாட்டியா வேற ஆயிட்டாங்களா? அல்லுவுக்கும் நம்ம மல்லு அதாவது ரேஷ்மியாவுக்குமே சும்மா கெமிஸ்ட்ரி பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிடுச்சா? ரொமான்ஸ் சீன் எல்லாம் வேற லெவல்ல இருக்கு போங்க. இதனாலேயே இந்த படத்துக்கு குழந்தை குட்டிகளோட போறது ரொம்பவே டேஞ்சரா இருக்கு. நீங்க தெரியாம குழந்தை குட்டிகளோட இந்த படத்துக்கு போனீங்க வச்சுக்கோங்க, இந்த ரொமான்ஸ் சீன்ல எல்லாம் நம்ம பழைய பாக்கியராஜ் படத்துல ஒரு மாதிரி சீன் வரும்போது சில்லற காசு கீழே ஓட்டு தங்கச்சிகளை எல்லாம் தேட சொல்லுவார் பாத்தீங்களா? அந்த மாதிரி ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலைக்கு ஆளாயிருப்பீங்க. படத்துல கதையை பத்தி சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து அதே கதையை தான் செகண்ட் பார்ட்லயும் எடுத்து வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்ல மரம் வெட்டக்கூடிய ஒரு கூலிக்காரனா இருந்து படிப்படியா எப்படி சிண்டிகேட்டோட தலைவனா மாறுவாரோ அதே மாதிரி சிண்டிகேட்டோட தலைவனா இருந்துட்டு அதே மாதிரி மரங்களை ஆள வச்சு வெட்டி அரசியல்ல ஒரு பெரிய இடத்த பிடிக்கணும்னு ஆசைப்படுறாரு. ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசமே இல்ல, ஒரே கதை தான். பழைய படத்துல கூட மரங்களை வெட்டுறதுக்கு ஃபீல்ட்ல இறக்கி வேலை செய்வாரு நம்ம அல்லு அர்ஜுன். ஆனா பாருங்க இந்த படத்துல பணக்கார தாதாவாயிட்டாரு. நம்ம வீட்டுல சைக்கிள் பைக் வச்சிருக்கிற மாதிரி வீட்டுல சொந்தமா ஹெலிகாப்டரே வச்சிருக்காரு. அதனால இவர் ஃபீல்ட்ல இறங்கி வேலை செஞ்சா நல்லா இருக்குமா? போன் பண்ணி ஆளை மெயின்டெனன்ஸ் பண்ணியே எல்லா வேலைகளையும் பண்றாரு. அதுதான் நமக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. என்ன இருந்தாலும் ஃபீல்ட்ல இறங்கி வேலை பார்க்கிற புஷ்பா தானே நமக்கு சும்மா ஃபயரா இருக்கும். படத்தோட ஓப்பனிங்ல முதலமைச்சர் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது. அந்த சூழ்நிலையில முதலமைச்சரை போய் பார்த்துட்டு அப்படியே அவரோட ஒய்ஃப் சொல்றாங்க, நீங்க முதலமைச்சர் கூட இன்னொரு போட்டோ எடுத்துட்டு வந்து நம்ம வீட்டுல மாட்டி வச்சா கெத்தா இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே செஞ்சுட்டா போச்சுட்டு முதலமைச்சரை பார்த்து முடிச்சுட்டு முதலமைச்சர் கூட ஒரு போட்டோ எடுக்க ஆசைப்படுறாரு நம்ம அல்லு அர்ஜுன். முதலமைச்சரும் தம்பி நீ பார்ட்டிக்கு நிறைய ஃபண்ட் எல்லாம் கொடுக்குறாங்கிறதுக்காக வேண்டி தாதா ஒரு கடத்தல்காரன் கூட நின்று முதலமைச்சர் போட்டோ எடுத்தானாக்கா என்னுடைய இமேஜ் என்ன ஆகுதுன்ட்டு டாபை வெட்டி விட்டுறாரு. ரொம்பவே தன்மான குறைவு ஏற்பட்டு உன்னை ரிவெஞ்ச் பண்ற பாருன்னு சொல்லிட்டு உன்னையே மாத்திரம் பாரு, முதலமைச்சரே மாத்திரங்கிற அடிப்படையில இவருக்கு தெரிஞ்ச ஒரு அமைச்சரை எம்எல்ஏக்களை வச்சு கவர்மெண்டே மாத்திரத்துக்கு முயற்சி பண்றாரு. ஒரு முதலமைச்சரை மாத்திரம்னா எவ்வளவு செலவாகும்? 100 ரூபாய் 200 ரூபாய் செலவாகும். அதுக்கு பல ஆயிரம் கோடி செலவாகும் பாத்தீங்களா? அப்படின்னா பல ஆயிரம் கோடி சம்பாதிச்சு அரசியல்வாதிகளை எல்லாம் விலைக்கு வாங்கி இந்த கவர்மெண்டே மாத்திரங்கிற அடிப்படையில ஃபீல்ட்ல குதிச்சிருவாரு. இதுக்காக வேண்டி ஆயிரக்கணக்கான டன் செம்மரக்கட்டைகளை எல்லாம் கடத்த ஆரம்பிச்சிடுறாரு. அப்பதானே பல ஆயிரம் கோடி சேர்த்த முடியும். இதை நோக்கி தான் இந்த படத்தோட கதை போகுது. நிறைய படங்கள்ல ஓப்பனிங் சீன்ல பார்த்தானாக்கா ஹீரோவுக்கு ஒரே ஒரு ஹீரோ மாஸ் என்ட்ரி சீன் வச்சிருப்பாங்க. நம்ம புஷ்பாவுக்கு பார்த்தா காமணி நேரத்துக்கு ஒரு தடவை ஓப்பனிங் இன்ட்ரோ சீன் மாதிரி வச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு எல்லாமே தியேட்டர் கிளியுது போங்க. இப்படி புஷ்பாவுக்கு மாஸ் சீன் கிரியேட் பண்றதுலயே டைரக்டர் ஃபுல்லாவே மூளையை செலவு பண்ணிட்டாரு போல தெரியுது. நம்ம ஃபகத் ஃபாசிலுக்கு மாஸ் மொமெண்டே கிரியேட் பண்ணாம ஃபகத் ஃபாசில ரொம்பவே கேவலப்படுத்தி விட்டுட்டாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்ல கிளைமாக்ஸ்ல ஃபகத் ஃபாசில் வரும்போது ஒரு நேர்மையான அதிகாரியா வருவாரு. அரசாங்க சொத்தான இந்த செம்மரக்கட்டைகளை எல்லாம் இப்படி ஹீரோ அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு இருக்கானே, கடத்திட்டு இருக்கானே, காசு பண்ணிட்டு இருக்கானே, இவன் இருந்து எப்படி அந்த அரசு சொத்தை காப்பாற்றணுங்கிற நியாயமா யோசிப்பாரு. அவருடைய ட்ரெஸ் எல்லாம் கழட்டி விட்டு நம்ம புஷ்பா அவமானப்படுத்தி விட்டுருவாரு. அந்த காண்டில தான் அந்த படம் முடியும். இப்படிப்பட்ட நேர்மையான அதிகாரி வந்து நம்ம புஷ்பாவுக்கு பயங்கர சேலஞ்சிங்கா இருப்பாரு. இவங்களுக்கு நடக்கக்கூடிய ஆடுபுலி ஆட்டம் தான் அந்த படம்ங்கிற மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருந்தானாக்கா இந்த படத்துல ஃபகத் ஃபாசில எந்த அளவுக்கு அவருடைய கெத்த குறைக்கணுமோ அந்த அளவுக்கு ரொம்பவே டம்மி ஆக்கிட்டாங்க.
புஷ்பா நினைச்சானாக்கா முதலமைச்சரே மாத்தக்கூடிய அளவுக்கு திறம்பட்டு இருக்காரு. புஷ்பா நினைச்சானாக்கா பிஎம் கிட்டே போன் பண்ணி டீல் பேசக்கூடிய அளவுக்கு பெரிய பணக்கார டானா இருக்காரு. நம்ம வீட்டுல பைக் வச்சிருக்கிற மாதிரி புஷ்பா வீட்டுல ஹெலிகாப்டர் வச்சிருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு புஷ்பா ஒரு மாவட்ட எஸ்பியா இருக்கக்கூடிய ஃபகத் ஃபாசில் கிட்ட மோதினாக்கா யாரு ஜெயிப்பான்னு படம் பார்க்கிற விரல் சூப்பர் குழந்தைக்கும் கூட தெரியும். இப்படி ஒரு கடித்தனமான சீன் எல்லாம் வச்சு விட்டுட்டு ஃபகத் ஃபாசிலோட கேரக்டரையே ரொம்பவே அசிங்கப்படுத்தி விட்டாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்த ஃபகத் ஃபாசில் கூட நேர்மையான அதிகாரியா செயல்படும் போது நமக்கு அவர் மேலேயும் சின்னதா ஒரு மரியாதை வரும். ஆனா இந்த படத்துல பார்த்தா தன்னுடைய தனிப்பட்ட வன்மத்தை கக்கிறதுக்காக வேண்டி புஷ்பாவோடைய எதிர் கேங்க கூட கை ஓர்த்துக்கிட்டு இவரை ரிவெஞ்ச் எடுக்க பாப்பாரு பாத்தீங்களா, அதுலயே அவர் ரொம்பவே டம்மி ஆயிடுறாரு. ஃபகத் ஃபாசில் ஒரு நடிப்பு அரக்கன் தான். அவருக்கு கொடுத்த வேலையை அவர் கரெக்டா பண்ணிருக்காரு, மிரட்டலா நடிச்சிருக்காரு. ஆனா அவருடைய கேரக்டர் டிசைன் பண்ணின டைரக்டர் தான் கோட்டை விட்டுட்டாரு. பொதுவா படத்துல வில்லன் கேரக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்கா எழுதுனா தானே ஹீரோ அப்படியாப்பட்ட வில்லனை ஜெயிக்கும் போது பாக்குற ஆடியன்ஸ்க்கு ரொம்பவே கூஸ் பம்மா இருக்கும். இந்த படத்துல புஷ்பா நினைச்சானாக்கா முதலமைச்சரையே மாத்துறாரு, டெல்லிக்கே போன் பண்ணி போன்லயே டீல் பேசுறாரு. இந்த அளவுக்கு மாசா இருக்கக்கூடிய நம்ம புஷ்பா லோக்கல்ல மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் எஸ்பி கிட்ட மோதுறதுங்கிறதே ரொம்பவே கடியான ஒரு இதா தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம கேஜிஎஃப் படத்துல வரக்கூடிய வில்லன்கள் எல்லாம் பார்த்தானாக்கா நமக்கு பாக்குறவங்களுக்கு கோல நடுங்கும். எப்பா யாஸ் இவரெல்லாம் எப்படா சமாளிக்க போறாரு, இதுக்கு யாஸ் பார்த்தா 7 அடி இருப்பாரு. இந்த படத்துல பார்த்தா நம்ம புஷ்பா கிட்டத்தட்ட 6 அடிக்கு மேல இருக்காரு. அவரை எதிர்த்து நிக்கக்கூடிய நம்ம ஃபகத் ஃபாசில் பார்த்தானாக்கா ஹைட்டும் கம்மி, ஒரு மொட்டையும் போட்டுட்டு வில்லத்தனத்துக்கு உண்டான மாதிரியான ஒரு கெட்டப்பே இல்ல. அவர் ஃபர்ஸ்ட் படத்துல கூட ஒரு நீதியின் பக்கம் நிக்கிற மாதிரி ட்ரஸ்டியா இருப்பாரு. அதனால நமக்கு அவர் மேல ஒரு மரியாதை இருக்கும். இந்த படத்துல பார்த்தா அவரு நம்மளுடைய ட்ரெஸ் எல்லாம் கழட்டி விட்டு ஃபர்ஸ்ட் பார்ட்ல நம்மளை கேவலப்படுத்திட்டான். இவனை பழி வாங்கணுமே சொல்லிட்டு தனிப்பட்ட முறையில விரோதத்தை தீக்கிறதுக்காக வேண்டி புஷ்பாவோட எதிர் கேங்க கூட கை கோர்த்துக்கிட்டு திட்டம் போட்டு செயல்பட்டு இருப்பார் பாத்தீங்களா. அதுலயே தெரிஞ்சு போச்சு கண்டிப்பா இவர் தோக்கத்தாண்டா போறாருன்னு. அது மட்டும் இல்லாம மங்களம் சீனிவாசனோட பொண்டாட்டி வந்து நம்ம ஃபகத் ஃபாசில் ஒரு பொண்ணு கூட ஜல்சா பண்ணிட்டு இருக்கும்போது கையும் களவுமா பிடிச்சிட்டு நீ எல்லாம் ஒரு ஆம்பளையாடா மானம் கெட்டவனே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வில்லனோட பொண்டாட்டிக்கிட்டு இருந்தே நம்ம ஃபகத் ஃபாசில் திட்டு வாங்குவார் பாத்தீங்களா. அதுக்கு மேல அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் போய் ஹீரோ ஜெயிக்காம என்ன பண்ணுவாரு. அதுலயே இந்த படம் வீக் ஆகிறதுக்கு மெயினான காரணமே ஃபகத் ஃபாசிலோட கேரக்டர் ரொம்பவே டம்மியா எழுதி வச்சதுதான். படம் 3.5 மணி நேரம் ஓடுது. 2.5 மணி நேரத்திலேயே புஷ்பா முதலமைச்சரை மாத்தி முதலமைச்சர் கூட நின்று போட்டோ எடுத்து அவருடைய ஆசையை நிறைவேற்றிடுறாரு. சாத்பா இதோட கட் பண்ணி விட்டுருந்தானாக்கா 2.5 மணி நேரத்துல படம் முடிஞ்சிருக்கும். சும்மா படம் வேற லெவல்ல இருந்திருக்கும். தேவையே இல்லாம லாஸ்ட் 1 மணி நேரம் சென்டிமெண்ட், அண்ணன் பொண்ணை கடத்திட்டு போறாங்க, அதை காப்பாத்த போறேன், காலை கையை கட்டி போட்டு ஃபைட்டு, கடிச்சு வைக்கிற மாதிரி ஃபைட்டுன்னு சொல்லிட்டு எப்பா ஏக அலப்பறம் பண்ணி கடைசி 1 மணி நேரத்துல ஏற்கனவே நாங்க தெலுங்கு படம் தாண்டா பார்க்க வந்திருக்கிறோம், நீங்க பண்றதெல்லாமே வேற மாதிரி தாண்டா இருக்கும், இருந்தாலும் நாங்க ஒரு மைண்ட் செட் பண்ணிக்கிட்டு அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ற மூட்ல வந்திருக்கோம்னு சொன்னானாக்கா நம்மளையே கதி கலங்கக்கூடிய வகையில லாஸ்ட் 1 மணி நேரம் நம்மளே ரொம்பவே டார்ச்சர் பண்ணி கங்குவா படம் பார்த்துட்டு வரும்போது நம்ம எப்படிப்பட்ட ஒரு மனநிலையில வந்தோமோ அந்த மாதிரி ஆக்கிடுறானுங்க. எதுக்கு இந்த 3.5 மணி நேரம்னு ஃபீல் பண்ணாங்கன்னு தெரியல. ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா சீன் எடுத்துட்டு 2.5 மணி நேரம் வெட்டி ஓட்டிட்டு 3வது பார்ட்ல இந்த சீனை சேர்த்து விட்டுருந்தாங்க கூட நாம தப்பிச்சிருப்போம். 1 மணி நேரம் நமக்கு டைம் வேஸ்ட் ஆயிருக்காது.